I'm Dr. Sandhya, Specialized Dental Clinic and Braces Centerல பல் மருத்துவரா இருக்கு. இன்னைக்கு நம்ம கூட டேனியல் சார் இருக்காங்க. சார் வந்து மலேசியால இருந்து வந்திருக்காங்க. சாரோட கம்ப்ளைண்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட எல்லா பற்களுக்கு நடுவுலயுமே நிறைய சாப்பாடு மாட்டுது. அதுதான் அவங்களோட பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சாருக்கு வந்து செக் பண்ணி பார்த்துருந்தப்போ அவங்களோட பற்கள் வந்து வெளியில இருந்து பார்க்கும்போது நல்லா அழகா இருந்தது. ஆனா எல்லா பற்களுக்கு நடுவுலயுமே நிறைய சாப்பாடு மாட்டி அதனால நிறைய பல் காரைகள் சேர்ந்திருந்தது. இது அவங்களுக்கு ஈறு பிரச்சனையாகவும் மாறி இருந்தது. நம்ம எக்ஸ்ரே பார்க்கும்பொழுது அவங்களுக்கு எலும்புகள் கரையவும் தொடங்கி இருந்தது. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம அதை கண்டுபிடிச்சி சாருக்கு வந்து லேசர் ஈறு சிகிச்சை பண்ணியிருக்கோம். சார் வந்து ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு இன்னைக்கு செக்அப்காக வந்திருக்காங்க. அவங்களோட சிகிச்சை அனுபவம் எப்படி இருந்ததுன்னு கேட்கலாம். சொல்லுங்க சார். நான் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் வந்திருக்கேன். நான் வந்து நம்ம டாக்டரோட வீடியோஸ்லாம் யூடியூப்பில் பார்ப்பேன் அடிக்கடி. ஒரு 1.5 இயர்ஸாக வந்து நான் வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த டைமில் கோவிட் டைமில் என்னால் ட்ராவல் பண்ணி வர முடியல. பட் நான் வந்தோடனே டாக்டர் அப்பாயின்மெண்ட் கேட்டேன். அவங்ககிட்ட கால் பண்ணி நல்லா கனிவாக பேசினாங்க. அப்பாயின்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. நான் வந்து அப்புறம் என்னென்ன பிரச்சனை உங்களுக்குன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு வந்து ஸ்மெல் இருக்குது வாயில், அப்புறம் கரைகள்லாம் இருக்குது, அப்புறம் அந்த காரைகள்லாம் இருக்குது. அப்புறம் டாக்டர் சொன்னாங்க, நாங்கள் செக் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு பார்க்குறோம் உங்களை அப்படின்னு. அப்புறம் டாக்டர் வந்து செக் பண்ணாங்க. எக்ஸ்ரே எல்லாம் நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்து காட்டினாங்க சிஸ்டமில் போட்டு. அப்போ நாங்கள் பார்த்துட்டு நான் பார்த்தேன்லாம் நல்லா எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அப்புறம் நான் என்ன பண்ணலான்னு டாக்டர்கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணுவோம், க்ளீன் பண்ணிட்டு ஏர் பாலிஷிங் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஈரில் வந்து ஈர் சிகிச்சை செஞ்சு அந்த ஈரில் அந்த கேப்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் ஓகேன்னு சொன்னேன். அப்புறம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தாங்க. எனக்கு நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு அந்த கேப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபில் ஆகிருக்கு. அப்புறம் எனக்கு அந்த ஸ்மெல்ஸ் எல்லாம் வந்து இப்போ முன்ன மாதிரிலாம் எதுவுமே இல்லை, இப்போ ஓகே இருக்குது. அப்புறம் டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் போய் பாருங்கள், நீங்கள் நான் கொடுக்குற அந்த டேப்லெட்ஸு அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து கரெக்டாக செய்யுங்க வீட்டில்னு சொன்னாங்க. நான் வீட்டில் போய்ட்டு அதை செஞ்சேன். அந்த ஈர் சிகிச்சை அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈரில் வந்து மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ப்ரஷிங் பண்ணணும், நல்லா மவுத் வாஷ் யூஸ் பண்ண சொன்னாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணி நான் நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ ஒரு 2 days கழிச்சு வர சொன்னாங்க. திருப்பியும் நான் அகெயின் வந்து செக் பண்ண வந்தேன். இப்போ எனக்கு இந்த எந்த பிரச்சனையும் இல்லாமல் இப்போ இன்றைக்கி அகெயினும் ட்ரீட்மெண்ட் பண்ணி எனக்கு நல்லா க்யூர் பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம பெஸ்ட்டு டென்டல் லேசர் ட்ரீட்மெண்ட் வந்து சூப்பராக இருக்குது நம்ம இந்தியாவில். நான் யூடியூப் வியூவர்ஸ்க்கு சொல்ல வர்றது என்னென்னா, மலேசியாவில் உள்ள மக்கள் வந்து இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்தியாவில் தாராளமாக இங்கே வந்து செய்யலாம். இது 100% வந்து நல்லபடியாக கிளியராக பண்ணுறாங்க. இதில் எந்த வித சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்லேருந்து அவங்க கொடுக்குற மெடிசன் வரைக்கும் எல்லாமே ஆயுர்வேதிக் சம்மந்தப்பட்டதாக இருக்குது. அதனால் பெஸ்ட்டாக தைரியமாக நீங்கள் வந்து செய்யலாம். நம்ம மலேசியா மக்களுக்கு வந்து நான் இதை வந்து சொல்கிறேன். தேங்க்யூ. அப்புறம் டாக்டர் வந்து சத்யா டாக்டரோட வீடியோஸ் நான் நிறையா பார்த்துருக்கேன். அவங்கள வந்து எனக்கு நிறைய பிடிக்கும். அவங்க வீடியோஸ் போட்டாங்கன்னா எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நான் பார்ப்பேன் அடிக்கடி. அதில் பார்க்கும்போது நிறைய விஷயம் நம்ம வந்து கற்றுக்கலாம், நிறைய விஷயம் அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. நம்ம பல்லை எப்படிலாம் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. மக்கள் டைம் இருந்தால் நீங்கள் பாருங்கள் அந்த வீடியோஸ்லாம் போயிட்டு. நான் அந்த வீடியோஸ் பார்த்தனால தான் இன்றைக்கி நான் வந்து என்னோடய பல்லு வந்து 50% ப்ராப்ளமாக இருந்துச்சு. அதை வந்து நான் இப்போ வந்து சரி பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் டிலே பண்ணியிருந்தேன்னா என் பல்லெல்லாம் போயிருக்க வாய்ப்பு இருக்குது நிறையா. அதனால் நான் இப்போ வந்து க்யூராக இருக்கேன். எனக்கு ரொம்ப